வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேலும் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் அங்கே லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக அங்கங்கே அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு காலை 10-11 மணி வரை மழை அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைவாகவும், மேலும் மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள், மேலும் மேற்குத்தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும், ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பரப்பில் சற்று குறைந்த இடங்களே டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று அக்டோபர் 8, 9, 10 3 நாட்கள் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை அக்டோபர் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வடமேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகம் நிலப்பரப்பில் தென் மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்கள் இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று அக்டோபர் 8ஆம் தேதி நாளை 9ஆம் தேதியும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. மற்ற மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். மேலும் ஒரு நிகழ்வு அக்டோபர் 11ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு அக்டோபர் 12, 13, 14 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நிகழ்வு வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு அக்டோபர் 15ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 15 அல்லது அக்டோபர் 16ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. தமிழகத்தில் அந்த நிகழ்வும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இப்போதைக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் இப்போதைக்கு குறைந்திருந்தாலும் அக்டோபர் 11ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு நீர்நிலைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் அளவுக்கு அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 12, 13 தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவான மழை கிடைத்தாலும் அக்டோபர் 15ஆம் தேதி வரும் காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு மேற்கே முன்னேற தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15, 16 தேதிகளில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அக்டோபர் 11ஆம் தேதி வரும் காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு நீர்நிலைகளில் தண்ணீர் கிடைக்கும் அளவுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அங்கே லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை காலை 11 மணி வரை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும், கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழையாக அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழையாக அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்திலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மதுரை மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது.
தேனி மாவட்டத்தில் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று நேற்று போலவே இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. பாலக்காட்டுக்கான மேலும் பாலக்காட்டுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பெரிய நகமம், மேலும் கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்திலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி காரமடை, மேட்டுப்பாளையம், அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பல்லடம், தாராபுரம் இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் கிழக்கு பகுதி சற்று குறைவாகவும் மேற்கு பகுதி பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் கூடுதலாகவும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே சற்று குறைவான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர், மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மத்திய மாவட்டங்கள், மேற்கு பகுதி, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழையாகவும், ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் இன்றும் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அக்டோபர் 9 சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 9 அக்டோபர் 10 தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். அக்டோபர் 11 தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். அக்டோபர் 10, 11 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாகவும், ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 10, 11 தேதிகளில் அக்டோபர் 11 ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு அக்டோபர் 12 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதிலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 12 அக்டோபர் 12, அக்டோபர் 13, 14 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வயல்களில் தண்ணீர் தேங்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அக்டோபர் 12 ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அக்டோபர் 12, 13, 14 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து தமிழகத்தை விட்டு விலை செல்லும். மீண்டும் ஒரு நிகழ்வு அக்டோபர் 15 நெருங்கி வர இருக்கிறது தமிழகத்தை. அந்த நிகழ்வும் அக்டோபர் 15, 16, 17 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு காற்று சுழற்சி நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 15 அல்லது 16 தேதிகளில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பை கொடுத்து அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இப்போதைக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் அக்டோபர் 12 முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க
மாலை நேரங்களில் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.